Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம 12th standard accounts பார்க்கலாம். Unit 1 accounts from incomplete recordsல வந்து exercise 19. Arun carries on hardware business and does not keep his books on double entry basis. The following particulars have been extracted from his book. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுல ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 31/12/2017 அதாவது 2017 படி land and building வந்து 2,40,000, stock in trade 1,20,000, debtors 40,000, creditors 50,000, cash at bank வந்து 30,000. 31/12/2018 closing படி land and building 2,40,000, stock in trade அதாவது opening stock and closing stockல வந்து closing stock வந்து 1,70,000, debtors வந்து 51,500, creditors வந்து 45,000, cash at bank வந்து 53,000. Other information for the year ending 31/12/2018 showed the following. Other information என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா wages வந்து 65,000, carriage outwards வந்து 7,500, sundry expense வந்து 28,000, cash paid to creditors அதாவது creditorsக்கு வந்து நம்ம cash pay பண்ணது வந்து 6 lakh, drawings வந்து 10,000. drawing அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சனல் யூஸ்க்காக வந்து நம்ம வந்து கம்பெனில இருந்து ஃபண்ட் ட்ரா பண்ணிருப்போம். அதான் வந்து டிராயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10,000. டோட்டல் சேல்ஸ் டியூரிங் தி இயர் வர் 7,70,000. டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிருக்காங்கன்னா 7,70,000. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டியூரிங் தி இயர் வர் 30,000. பர்ச்சேஸ் எவ்வளவு நம்ம சேல் பண்ண ஒரு ப்ராடக்ட் சேல் பர்ச்சேஸ் பண்ணதுல வந்து ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 30,000. அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் வர் 25,000. நம்ம சேல் பண்ணது வந்து எவ்வளவு ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 25,000. depreciation land and building by 5%. அதாவது land and building வந்து எவ்வளவு depreciation சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா 5% சொல்லிருக்காங்க. provide 1,500 for doubtful debts. அதாவது doubtful debts வந்து எவ்வளவு சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா 1,500 சொல்லிருக்காங்க. இது வந்து debtors வந்து இது வந்து நம்ம டிடெக்ட் பண்ணி காமிக்கணும். நெக்ஸ்ட் preparing trading and profit and loss account for the year ending 31st December 2018 and a balance sheet as on that date. அதை என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அதாவது கேபிட்டல் ஃபைண்ட் பண்றதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றோம். லைபிலிட்டி சைட், அசெட் சைட். கிரெடிட்டர்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 50,000. அசெட் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங் 2,40,000, ஸ்டாக் வந்து 1,20,000, டெப்டர்ஸ் வந்து 40,000, கேஷ் அட் பேங்க் வந்து 30,000. ஸோ இந்த அமௌண்ட் ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா 4,30,000. இந்த 4,30,000 இருந்து 50,000 வந்து டிடெக்ட் பண்ணீங்கன்னா 3,80,000 அப்படிங்கிறது தான் வந்து ஓப்பனிங் கேபிட்டல். இந்த ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் பண்றது தான் நம்ம இது பண்ணிருக்கோம், கால்குலேட் பண்ணிருக்கோம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட். டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து எதுக்கு ஃபைண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து கால்குலேட் பண்றதுக்காக டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் வந்து ஃபைண்ட் பண்றோம். ஸோ அதுல டெபிட் சைட், கிரெடிட் சைட். டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் பொறுத்தளவுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்க வரும்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் சைட்ல வரும். க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து டெபிட் சைட்ல வரும். ஸோ டெபிட் சைட்ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா டு பேலன்ஸ் carried on எவ்வளவு அமௌண்ட் பாத்தீங்கன்னா 45,000. to cash paid, cash எவ்வளவு பே பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா 6 lakh. to purchase return ஆனது வந்து 30,000. credit side ல வந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா buy balance brought on, opening வந்து 50,000. so 45,000 6,30,000 ஆட் பண்ணீங்கன்னா 6,75,000. 6,75,000 ல இருந்து 50,000 டிடெக்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும் பாத்தீங்கன்னா 6,25,000. இந்த 6,25,000 அப்படிங்கறது வந்து கிரெடிட் பர்ச்சேஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றது பார்க்கலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் 31/12/2019. டெபிட் சைட், கிரெடிட் சைட். டெபிட் சைட் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா டு ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு கொடுத்திருந்தாங்க 1,20,000. ட்ரேடிங் அக்கௌண்ட் பொறுத்த அளவுக்கு டெபிட் சைட்ல வந்து ஃபார்மட் பொறுத்த அளவுக்கு எப்பவுமே டெபிட் சைட்ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பர்ச்சேஸ் வரும். பர்ச்சேஸ் அந்த சைட்ல என்னென்ன வரும்னு பாத்துக்கலாம். பர்ச்சேஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஏதாச்சும் நம்ம பண்ணியிருந்தோம்னா அது வந்து காமிப்போம். அதுக்கப்புறம் கிராஸ் ப்ராஃபிட் இருந்துச்சு அப்படின்னா டெபிட் சைட்ல வரும். கிராஸ் லாஸ் இருந்துச்சுன்னா கிரெடிட் சைட்ல வரும். இப்போ கிரெடிட் சைட்ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பை க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு வருதோ அது காமிப்போம். நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ். சேல்ஸ் பொறுத்த அளவுக்கு
கேஷ் சேல்ஸாக இருந்தாலும் எடுத்துக்கணும், கிரெடிட் சேல்ஸாக இருக்கணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி தான் டோட்டல் சேல்ஸ் காமிப்போம். அந்த டோட்டல் சேல்ஸ் கூட சேல்ஸ் ஏதாச்சும் நமக்கு ரிட்டர்ன் ஆயிருந்தது அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணிட்டு ஃபைனலாக காமிப்போம். அதே மாதிரி தான் பர்ச்சேஸ்க்கு கேஷ் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணி எடுத்துக்கணும். அது கூட வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஏதாச்சும் வந்திருந்தது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணி தான் ஃபைனல் அமௌண்ட் காமிக்கணும். ஸோ இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வந்து டெபிட் சைடு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, டு ஓப்பனிங் ஸ்டாக் 1,20,000, வேஜஸ் வந்து 65,000, டு பர்ச்சேஸ் அப்படிங்கிறது கிரெடிட் பர்ச்சேஸ். இப்போ நம்ம ஃபைன் பண்ணோம் இல்லையா, டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ல எவ்வளோ ஃபைன் பண்ணோம், 6,25,000. அந்த 6,25,000 வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் டிடெக்ட் பண்ணீங்கன்னா அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 30,000. டிடெக்ட் பண்ணீங்கன்னா 5,95,000. நெக்ஸ்ட் கிரெடிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பை க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா 1,70,000. அது கூட சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 7,70,000. அந்த 7,70,000 வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் ஆனது மைனஸ் பண்ணணும். அது மைனஸ் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து 25,000. அதை மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 7,45,000. ஸோ 1,70,000 கூட 7,45,000 ஆட் பண்ணீங்கன்னா 9,15,000. இந்த 9,15,000லேருந்து இந்த டெபிட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ, இந்த 3 வேல்யூவை மைனஸ் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடியதான் வந்து கிராஸ் ப்ராஃபிட். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,35,000. நெக்ஸ்ட் இது வந்து கேரி டவுன், அதாவது கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன். இது எங்கே ப்ராட் டவுன் பண்ணுவோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடில் ப்ராட் டவுன் ஆகும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் ended 31/12/2019. பை கிராஸ் ப்ராஃபிட் கிரெடிட் சைடில் வந்து பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன், அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கேரி டவுன் பண்ண கிராஸ் ப்ராஃபிட்டை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் வந்து ப்ராட் டவுன் பண்ணணும். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,35,000. நெக்ஸ்ட் டெபிட் சைடில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த அளவுக்கு டெபிட் சைடில் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஏதாச்சும் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து நம்ம டெபிட் சைடில் காமிப்போம். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடில் என்ன காமிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் இன்கம் ஏதாச்சும் நம்ம ரிசீவ் பண்ணியிருந்தா அது வந்து கிரெடிட் சைடில் காமிப்போம். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பொறுத்தளவுக்கு டெபிட் சைட் அப்படின்னாலே வந்து எக்ஸ்பென்சஸ், எல்லா எக்ஸ்பென்சஸையும் வந்து நம்ம டெபிட் சைடில் காமிப்போம். கிரெடிட் சைட் அப்படின்னா எல்லா இன்கமையும் கிரெடிட் சைடில் காமிப்போம். ஸோ இதை பார்க்கலாம். டெபிட் சைடில் வந்து டு கேரியேஜ் ரிட்டர்ன் 7,500, டு டெப்ரிஷியேஷன் வந்து 12,000, டு சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28,000, டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட். டவுட்ஃபுல் டெப்ட் அப்படிங்கிறது வராது அப்படிங்கிறது நமக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் மாதிரி தான். ஸோ அதனால தான் எல்லாமே டெபிட் சைடில் காமிக்கிறோம். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,500. ஸோ இப்போ டு நெட் ப்ராஃபிட் இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ பை கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 1,35,000. இந்த 1,35,000லேருந்து 7,500, 12,000, 28,000, 1,500 இந்த நாளே டிடெக்ட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியதாக வந்து நெட் ப்ராஃபிட். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 86,000. நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31/12/2019. லைபிலிட்டி சைட், அசட் சைட். ஃபர்ஸ்ட் வந்து கிரெடிட்டர்ஸ், சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், சன்ட்ரி டெப்டர்ஸ். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து எங்கே வரும் பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி சைடு வரும். டெப்டர்ஸ் எல்லாமே வந்து அசட் சைடில் வரும். ஸோ லைபிலிட்டி சைடில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டர்ஸ் எவ்வளோ வருது 45,000. கேபிட்டல் வந்து 3,80,000. இந்த ஓப்பனிங் கேபிட்டல் தான் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல வந்து ஃபைன் பண்ணோம். ஸோ அந்த ஓப்பனிங் கேபிட்டல் கூட எது ஆட் பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக வந்து க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் பிளஸ் நெட் ப்ராஃபிட் மைனஸ் ட்ராயிங் இந்த ஃபார்மேட் வச்சு பண்ணீங்கனாலே ஈஸியாக க்ளோசிங் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து ஃபைன் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் தான் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல கண்டுபிடிச்சோம். எவ்வளோ கண்டுபிடிச்சோம், அதோட வேல்யூ 3,80,000. இது கூட பிளஸ் நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ஃபைன் பண்ணோம் இல்லையா, எவ்வளோ அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 86,000. ஸோ 3,80,000லேருந்து 86,000 வந்து ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியது வந்து 4,66,000. 4,66,000 கூட டிராயிங் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அது 10,000. அந்த 10,000 வந்து டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 4,56,000. நெக்ஸ்ட் அசட் சைடு வந்து என்ன வரும்னு பார்த்தோம்னா லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படிங்கிறது ஏன் அசட் சைடு காமிச்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு ஃபிக்ஸ்டு அசட். எது நமக்கு அசட்டோ அது எல்லாமே வந்து அசட் சைடில் காமிக்கணும். லைபிலிட்டி சைடில் வந்து நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து அசட் சைடில் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா அப்படின்னா 2,40,000. என்ன சொல்லியிருந்தாங்க கொஸ்டின்ல, டெப்ரிஷியேஷன் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டெப்ரிஷியேஷனோட கால்குலேட் பண்ணீங்க எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 12,000. ஸோ 2,40,000 வந்து 12,000 வந்து டிடெக்ட் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 2,28,000. நெக்ஸ்ட் ஒன் வந்து க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 1,70,000. நெக்ஸ்ட் டெப்டர்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 51,000. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 1,500.
இந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் வந்து எப்பவுமே டெப்டர்ஸ் கூட வந்து டிடெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்ல வந்து காமிக்கணும். ஓகேங்களா? இந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் வந்து ரெண்டு பக்கம் அரைஸ் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடில் வந்து காமிக்கும். ஏன்னா நமக்கு வந்து அதுவும் ஒரு எக்ஸ்பென்ஸ் மாதிரி தான். ஸோ அது வந்து ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதனால வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடில் காமிக்கிறோம். பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைடில் ஏன் காமிக்கிறோம் அப்படின்னா எப்பவுமே வந்து டெப்டர்ஸ் அவ்வளோ இருக்குன்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு டவுட்ஃபுல் டெப்ஸ் அந்த வராதுன்னு சொல்லி நம்ம ஒரு 1500 வந்து நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம டிடெக்ட் பண்ணாதான் அதுக்கான ஒரிஜினல் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனாலதான் வந்து நம்ம இங்க வந்து டிடெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இங்க வந்து டெப்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து 51,000. அது கூட ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் 1500 டிடெக்ட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 50,000. இதுதான் வந்து ஒரிஜினல் சஞ்சய் டெப்டர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கேஷ் அட் பேங்க் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 53,000. ஸோ 2,28,000, 17,000, 50,000, 53,000. ஸோ இதை ஆட் பண்ணீங்க எவ்வளவு கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா 5,01,000. liability side 5,01,000. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.